வெல்கம் டு அவர் சேனல். யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா டொமேட்டோ கெச்சப் வந்து கடையில் வாங்காமல் வீட்லேயே சுலபமாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் தாங்க. தக்காளி வந்து ரொம்ப மலிவாக கிடைக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வினிகர் வந்து ஆட் பண்ணுறதுனால ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வினிகர் ஆட் பண்ணாட்டி கூட 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த கெச்சப் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 6 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு துண்டு பட்டை, ஒரு பாதி வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, பீட்ரூட் வந்து ஒரு 1/4 வந்து எடுத்திருக்கேன். பீட்ரூட் வந்து இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். பீட்ரூட் எதுக்காக நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கெச்சப் வந்து நல்லா கலராக வர்றதுக்காக தான் பண்ணுறேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து தக்காளி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பீட்ரூட்டு, பூண்டு, வெங்காயம், இஞ்சி, பட்டை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் வத்தல் வந்து 2 ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ண வேணாம். தக்காளியிலேருந்து தண்ணி வரும். நம்ம ஜீனி போட்டதுனால அதுலேருந்து தண்ணி வரும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சூடு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ கொஞ்சம் ஹீட் பண்ணலாம். இது கூட 1 ஸ்பூன் வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியாக இருந்தது வந்து இப்போ கொஞ்சம் கட்டியாகி வருது. நீங்கள் இந்த டைமில் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு. புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா 1/4 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சப்போஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து தண்ணி பிரிஞ்சு வரும். திரும்ப அந்த தண்ணி வந்து நல்லா இறுகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. இதோட கன்சிஸ்டன்சி வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா பிளேட்டில் கொஞ்சம் இப்படி ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும்போது இப்படி தண்ணி வந்து மேலே பிரிஞ்சு இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் வந்து அப்போ கட்டியாகணும்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து ஒரு கோடு மாதிரி விழும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். இதுவே சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ டொமேட்டோ கெச்சப் வந்து வீட்டிலேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.